தமிழ்நாடு அரசியலில் கடந்த 50 ஆண்டுகளாக இருந்த ஒரு மாபெரும் கோட்டை இன்று உடைந்து சுக்குநூறாகியுள்ளது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் அரசியல் பூகம்பம் 2026 சட்டமன்ற தேர்தலில் நடந்து முடிந்துள்ளது. ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி என மாறி மாறி ஆட்சி செய்த திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்திற்கு இந்த தேர்தல் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. நடிகர் விஜய் அவர்களால் தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் தனது முதல் தேர்தலிலேயே 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக விஸ்வரூபம் எடுத்துள்ளது. மறுபுறம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான கொளத்தூரிலேயே அதிர்ச்சி தோல்வியை சந்தித்துள்ளார். இப்போது ஆட்சி அமைக்கப் போவது யார்? திராவிட கட்சிகள் இரண்டும் ஒன்று சேரப்போகிறதா? இந்த அதிரடி அரசியல் திருப்பங்களின் முழு பின்னணியை இன்று தெளிவாக பார்ப்போம். ஏப்ரல் 23, 2026 அன்று தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாநில வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவாக 85.1% வாக்குகள் பதிவாகின. இந்த மாபெரும் வாக்குப்பதிவு சதவீதத்தை பார்த்தவுடனேயே ஆளும் அரசுக்கு எதிரான மனநிலையும் மாற்றத்திற்கான மக்களின் தீவிர தாகமும் ஆரம்பத்திலேயே உணரப்பட்டது. பொதுவாக வாக்குப்பதிவு அதிகரிக்கும் போது அது ஆளும் கட்சிக்கு எதிரான அலையாகவே பார்க்கப்படும். அதுவே இங்கும் உண்மையாகியுள்ளது. மே 4, 2026 அன்று வெளியான தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்த இந்திய அரசியல் நோக்கர்களையே வியப்பில் ஆழ்த்தியது. தமிழ்நாட்டின் அரசியல் வரைபடமே ஒரே நாளில் முற்றிலுமாக மாறிப்போனது. எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் என்ற பெரும்பான்மையை பெறவில்லை. இதனால் தமிழக வரலாற்றில் முதல் முறையாக தொங்கு சட்டமன்றம் ஹங் அசெம்பிளி உருவாகியுள்ளது. தொங்கு சட்டமன்றம் என்றால் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை இல்லாத ஒரு குழப்பமான நிலை. இப்போது எண்கள் என்ன சொல்கின்றன என்று பார்ப்போமா? மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு தேவை 118 இடங்கள். ஆனால் விஜய் தலைமையிலான தாவேகா 108 இடங்களை மட்டுமே பெற்றுள்ளது. ஆளும் கட்சியான திமுக படுதோல்வியை சந்தித்து வெறும் 59 இடங்களுக்கு சுருங்கியுள்ளது. கடந்த 2021 தேர்தலை விட 74 இடங்கள் குறைவு. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக 47 இடங்களை மட்டுமே பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இது கடந்த தேர்தலை விட 19 இடங்கள் குறைவு. காங்கிரஸ் கட்சி 5 இடங்களையும் மற்றவர்கள் 15 இடங்களையும் பெற்றுள்ளனர். இந்த தேர்தலில் தாவேகா பெற்ற வாக்கு வங்கி சதவீதம் 34.92% ஆகும். இது சாதாரண விஷயமல்ல. தமிழ்நாட்டின் பாரம்பரிய இரு கட்சி அரசியல் முறையை இது முற்றிலுமாக உடைத்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம், திமுக, அதிமுக ஆகிய 3 கட்சிகளும் நேரடியாக மோதிய 134 தொகுதிகளில் திமுகவின் வாக்கு வங்கி 13.9%, அதிமுகவின் வாக்கு வங்கி 12.0% சரிவை கண்டுள்ளன. இதிலிருந்து தாவேகா புதிய வாக்காளர்களை மட்டும் ஈர்க்கவில்லை, பாரம்பரிய வாக்கு வங்கிகளிலும் மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்தியுள்ளது என்பது உறுதியாகிறது. இதுவரை அரசியல் செய்த கட்சிகளை விட்டுவிட்டு மக்கள் ஏன் ஒரு புதிய கட்சிக்கு இவ்வளவு பெரிய ஆதரவை தர வேண்டும்? இந்த இடத்தில்தான் ஒரு கேள்வி எழுகிறது. உங்களின் பார்வையில் இந்த மாபெரும் வெற்றிக்கு விஜயின் தனிப்பட்ட செல்வாக்கு காரணமா அல்லது திமுக மீதான அதிருப்தி காரணமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை யோசித்துக்கொண்டே தொடர்ந்து பாருங்கள். இந்த தேர்தலின் மிக முக்கிய மற்றும் அதிர்ச்சிகரமான நிகழ்வு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் சந்தித்த தோல்வியாகும். 2008ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கொளத்தூர் தொகுதியில் 2011ஆம் ஆண்டு முதல் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தார். ஆனால் இம்முறை தாவேகா வேட்பாளர் வி.எஸ். பாபுவிடம் 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோல்வியடைந்தார். வி.எஸ். பாபு 82,997 வாக்குகள் பெற்ற நிலையில் மு.க.ஸ்டாலின் 74,202 வாக்குகள் மட்டுமே பெற்றார். தமிழக வரலாற்றில் பதவியில் இருக்கும் ஒரு முதலமைச்சர் தனது சொந்த தொகுதியில் தோல்வியடைவது இது 3வது முறையாகும். கொளத்தூர் தொகுதியின் இந்த முடிவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அரசியல் மனநிலையின் குறியீடாக பார்க்கப்படுகிறது. ஆளும் கட்சிக்கு எதிரான அலை, ஆன்டி இன்கம்பென்சி மட்டும் இந்த தோல்விக்கு காரணமல்ல. மக்கள் திமுக, அதிமுக என மாறி மாறி வாக்களித்து சலிப்படைந்து போயிருந்தனர். ஒரு வலுவான மாற்று சக்தி வராதா என ஏங்கிக் கொண்டிருந்த மக்களுக்கு விஜயின் அரசியல் வருகை ஒரு மாபெரும் நம்பிக்கையை அளித்தது. இதுவே விஜய் அலை என்று அழைக்கப்படுகிறது. திமுக அரசின் நலத்திட்டங்கள் ஏன் மக்களை ஈர்க்கவில்லை?
திமுக அரசு மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம் போன்ற திட்டங்களை முன்வைத்து வாக்கு சேகரித்தது. ஆனால் நடுத்தர மக்களின் பொருளாதார பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், போதைப்பொருள் புழக்கம் போன்ற அடிப்படை பிரச்சனைகளை இந்த நலத்திட்டங்களால் மறைக்க முடியவில்லை. மேலும் தமிழ்நாட்டில் 40 வயதுக்குட்பட்ட சுமார் 2.5 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். இந்த ஜென் ஜி மற்றும் மில்லினியல் வாக்காளர்களுக்கு பழைய சித்தாந்த வரலாற்றை விட தற்போதைய நிர்வாக திறமையே முக்கியமாக இருந்தது. உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தியது வாரிசு அரசியல் என்ற பிம்பத்தை வலுப்படுத்தியதால் சுயம்புவாக உயர்ந்து வந்த விஜயின் பக்கம் இளைஞர்கள் திரும்பினர். திமுக தலைமை விஜயின் அரசியல் வருகையை ஆரம்பத்தில் மிக சாதாரணமாக எண்ணியது மிகப்பெரிய வரலாற்று பிழையாகும். தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த மாபெரும் வெற்றிக்கு அவர்களின் டிஜிட்டல் மற்றும் பிரச்சார வியூகம் மிக முக்கிய காரணமாகும். மற்ற நடிகர்கள் அரசியலுக்கு வந்தபோது செய்த தவறுகளை விஜய் திறமையாக தவிர்த்தார். தேர்தலுக்கு பல வருடங்களுக்கு முன்பாகவே தனது ரசிகர் மன்றங்களை மக்கள் இயக்கமாக மாற்றி அடிமட்ட அளவில் ஒரு வலுவான கட்டமைப்பை அவர் உருவாக்கியிருந்தார். இதனால் பாரம்பரிய கட்சிகளின் களப்பணிகளுக்கு இணையாக செயல்பட முடிந்தது. சமூக வலைத்தளங்களில் ஆதிக்கம் செலுத்திய தமிழக வெற்றிக் கழகம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை திறமையாக கையாண்டது. திமுக, அதிமுக தரப்பில் பழைய தலைவர்களின் உருவங்களை AI மூலம் உருவாக்கிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் நவீன மீம்ஸ் மற்றும் ரீல்ஸ் மூலம் ஊழல்களை தாக்கி பிரச்சாரம் செய்தது. விஜயின் அமைதியான ஆனால் ஆழமான அணுகுமுறை மக்கள் மத்தியில் நம்பிக்கையை விதைத்தது. இங்கேதான் ட்விஸ்ட் ஆரம்பமாகிறது. தற்போதைய தொங்கு சட்டமன்ற சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்காக 50 ஆண்டுகால ஜென்ம விரோதிகளான திமுகவும் அதிமுகவும் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கப் போவதாக கடுமையான தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஆமாம், நீங்கள் கேட்பது உண்மைதான். மே 8, 2026 நிலவரப்படி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதில் கடுமையான இழுபறியும் நெருக்கடியும் நிலவுகிறது. காங்கிரஸ் கட்சியின் 5 உறுப்பினர்களின் ஆதரவோடு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க உரிமை கோரியுள்ளது. அதேவேளையில் திமுக மற்றும் அதிமுக தங்களுக்குள் ஒரு மறைமுக கூட்டணியை அமைத்து ஆட்சியை கைப்பற்றப் போவதாக யூகங்கள் நிலவுகின்றன. இந்த இரு கட்சிகளும் இணைவதற்கான அடிப்படை காரணம் அரசியல் பிழைப்புவாதம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் அது திராவிட அரசியலின் ஆணிவேரையே அசைக்கும் நிரந்தர மாற்றமாக இருக்கும் என இரு கட்சிகளும் அஞ்சுகின்றன. முக்கியமாக திமுக தரப்பில் ஒரு பெரிய வரலாற்று அச்சம் உள்ளது. 1970களில் எம்ஜிஆர் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு அவர் உயிருடன் இருக்கும் வரை திமுகவால் ஆட்சிக்கு வர முடியவில்லை. அதே போன்ற ஒரு நீண்ட இருண்ட காலம் வந்துவிடுமோ என்ற அச்சமே இந்த கூட்டணி முயற்சிகளுக்கு காரணமாகும். மறுபுறம் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு தொடர்ச்சியாக 4 தேர்தல்களில் தோல்வியை சந்தித்துள்ள அதிமுக தனது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பங்கை அடைவதன் மூலம் கட்சியை தக்க வைக்கலாம் என அதிமுகவின் ஒரு தரப்பு நினைக்கிறது. காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கைகோர்த்துள்ள நிலையில் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்துவதை தடுக்க திமுக, அதிமுக இணைப்பை மறைமுகமாக பாஜக ஊக்குவிப்பதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் இணைந்து பிற உதிரி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சியமைத்தால் அது அவர்களுக்கு சில குறுகிய கால நன்மைகளை தரலாம். கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் அரசு இயந்திரம், ஒப்பந்தங்கள் அனைத்தும் இந்த இரு கட்சிகளின் பிடியில்தான் இருந்து வருகிறது. தவேகா உள்ளே நுழைந்தால் இந்த அமைப்பு முழுவதும் சிதைக்கப்படும். கூட்டணி அமைப்பதன் மூலம் அதிகார கட்டமைப்பை தற்காத்துக் கொள்ளலாம். விஜயை எதிர்க்கட்சி வரிசையில் அமர வைப்பதன் மூலம் அவரது ஆட்சி அதிகார பலத்தை தடுத்து வேகத்தை குறைக்கலாம் என எதிர்பார்க்கின்றனர். தமிழ்நாட்டின் அமைதி மற்றும் நிலையான ஆட்சிக்காக பழைய வேறுபாடுகளை மறந்து இணைகிறோம் என்ற வாதத்தை ஆளுநரிடம் முன்வைத்து ஆட்சியை பிடிக்கலாம். ஆனால் இது நீண்ட காலத்திற்கு சாத்தியமாகுமா? திமுக அதிமுக கூட்டணி என்பது காகிதத்தில் சாத்தியமாக தோன்றினாலும் கள யதார்த்தத்தில் அது ஒரு தற்கொலைக்கு சமமான முடிவாகவே அமையும். இரு கட்சிகளுமே ஒன்றையொன்று எதிர்த்து பரஸ்பர வெறுப்பின் அடிப்படையில்தான் தொண்டர் படையை கட்டமைத்துள்ளன. ஊழல் குற்றச்சாட்டுகளை மாறி மாறி சுமத்தியவர்கள் ஒரே அமைச்சரவையில் அமர்வது இரு கட்சிகளின் சித்தாந்த மரணத்தை குறிக்கும். அடிப்படை அளவிலான தொண்டர்கள் இந்த முடிவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது கட்சிகளுக்குள் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தி தொண்டர்கள் தவேகாவை நோக்கி செல்வதற்கு வழிவகுக்கும். விஜய் சொன்னது சரிதான், இரு கட்சிகளும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள்தான் என்பதை இந்த கூட்டணி நிரூபித்துவிடும். அதிமுக தலைமை இந்த கூட்டணி யூகங்களை மறுத்துள்ளது.
திமுக தலைமையிலிருந்தும் தாங்கள் எதிர்க்கட்சியாகவே தொடரப்போவதாக செய்திகள் வந்துள்ளன. எனினும் திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாக நோக்கர்கள் கருதுகின்றனர். இந்த அரசியல் குழப்பத்திற்கு மத்தியில் அதிமுகவிற்குள் மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டு ரிசார்ட் அரசியல் தொடங்கியுள்ளது. தவேகாவுடன் நேரடியாக பேரம் பேசி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள அதிமுகவின் ஒரு தரப்பு தீவிரமாக முயற்சி வந்து வருகிறது. முன்னாள் அமைச்சரும் மூத்த அதிமுக தலைவருமான CV சண்முகம் தலைமையிலான 28 MLAக்கள் புதுச்சேரி பூரங்குப்பத்தில் உள்ள ஒரு தனியார் ரிசார்ட்டில் முகாமிட்டுள்ளனர். தவேகா வேட்பாளரான KA செங்கோட்டையன் இரு தரப்பிற்கும் இடையே பாலமாக செயல்பட்டு வருகிறார். இந்த 28 MLAக்களின் ஆதரவை அளிப்பதன் மூலம் CV சண்முகத்திற்கு துணை முதலமைச்சர் பதவியும் ஒதுக்கப்படலாம் என பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தவேகாவை ஆதரிப்பதை கடுமையாக எதிர்க்கிறார். OS மணியன் போன்றவர்கள் தவேகாவுடன் கைகோர்ப்பதே நல்லது என வாதிடுகின்றனர். இதனால் அதிமுக பல கூறுகளாக உடைக்கும் விளிம்பில் உள்ளது. சரி, இப்போது உண்மை என்ன? விஜய்க்கு இதனால் என்ன லாபம்? விஜய்க்கு எதிராக திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்து ஆட்சியமைப்பது தற்காலிகமாக அவரை அதிகாரத்திலிருந்து தள்ளி வைக்குமே தவிர நீண்டகால அடிப்படையில் அது விஜய்க்கு மிகப்பெரிய அரசியல் லாபத்தையே தேடித்தரும். திமுகவும் அதிமுகவும் ஓரணியில் இணைந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஒரே மாற்று சக்தி தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமே என்ற நிலை உருவாகும். அதிகார மையங்கள் ஓரணியில் நிற்க மக்கள் சக்தி முழுவதும் விஜயின் பின்னால் திரளும். தனது தேர்தல் பிரச்சாரம் முழுவதும் இவர்கள் இருவரும் ஒன்றுதான் என்று விஜய் கூறி வந்தார். அதை அவர்களே நிரூபிப்பது விஜயின் அரசியல் நேர்மைக்கான சான்றிதழமாக அமைந்துவிடும். உட்கட்சி பூசல்களால் கூட்டணி ஆட்சி கவிழ்ந்து தேர்தல் வரும்போது விஜய் மாபெரும் வெற்றி பெறுவார் என்பது உறுதி. மேலும் தவேகா MLAக்கள் 108 பேரும் கூண்டோடு ராஜினாமா செய்வோம் என எச்சரித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. இது மிகப்பெரிய அரசியல் கொந்தளிப்பை ஏற்படுத்தும். இந்த மாபெரும் அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்திலும் நேரடியான தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியான உடனேயே திமுகவின் குடும்பத்துடன் தொடர்புடைய சன் டிவி நெட்வொர்க்கின் பங்குகள் பங்குச்சந்தையில் 10% வரை கடும் வீழ்ச்சியை சந்தித்தன. ஆட்சி மாற்றத்தால் அரசு விளம்பர வருவாய்கள் பாதிக்கப்படலாம் என்றும் அவர்கள் அனுபவித்த ஏகபோக உரிமை கேள்விக்குறியாகும் என்றும் முதலீட்டாளர்கள் அஞ்சியதே இதற்கு காரணம். மேலும் தவேகவின் ஊழல் எதிர்ப்பு நிலைப்பாடு காரணமாக பழைய அரசால் போடப்பட்ட பல்லாயிரம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்கள் தணிக்கை செய்யப்படலாம் என்ற அச்சமும் பெருநிறுவனங்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இதனால் புதிய முதலீடுகள் தற்காலிகமாக முடங்கியுள்ளன. ஒரு புதிய அரசு அமையும் வரை இந்த பொருளாதார நிச்சயமற்ற தன்மை தொடரவே செய்யும். தற்போது பந்து ஆளுநரின் கோர்ட்டில் உள்ளது. மே 5ஆம் தேதியன்று MK ஸ்டாலின் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து மே 6 மற்றும் மே 8 ஆகிய தேதிகளில் விஜய் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் தவேகவிடம் 118 MLAக்களின் ஆதரவு கடிதங்கள் முழுமையாக இல்லாத காரணத்தால் ஆளுநர் அவர்களை திருப்பி அனுப்பியுள்ளார். காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் ஆதரவளிப்பதாக கூறினாலும் முறையான கடிதங்கள் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆளுநரின் இந்த தாமதம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தவேகவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும் என்றும் அவர்கள் பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஆளுநர் காலதாமதம் செய்வது குதிரை பேரத்திற்கும் பின்வாசல் கூட்டணிகளுக்கும் மட்டுமே வழிவகுக்கும் என காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு சரித்திர நிகழ்வாகும். 59 வருடங்களாக தமிழ்நாட்டை கட்டியாண்ட திராவிட அரசியலின் கோட்டை விஜயின் வருகையால் தகர்க்கப்பட்டுள்ளது. MK ஸ்டாலினின் தோல்வி, திமுகவின் வீழ்ச்சி, அதிமுகவின் சிதைவு ஆகியவை சாதிய மற்றும் மொழி உணர்வுகளை மட்டும் நம்பியிருந்த கட்சிகளுக்கு மக்கள் அளித்துள்ள மரண அடியாகும். டிஜிட்டல் யுகத்தின் இளைஞர்கள் ஊழலற்ற திறமையான நிர்வாகத்தையே விரும்புகிறார்கள் என்பது நிரூபணமாகியுள்ளது. திரைமறை கூட்டணிகள் அமைந்தாலும் சரி அல்லது விஜய் எதிர்க்கட்சியாக அமர்ந்தாலும் சரி, அடுத்த பல பத்தாண்டுகளுக்கான அரசியல் மையப்புள்ளியாக விஜய் உருவெடுத்து விட்டார் என்பது மறுக்க முடியாத உண்மை. தமிழ்நாட்டு மக்களின் அரசியல் விழிப்புணர்வின் மாபெரும் பரிணாம வளர்ச்சி இது. சரி, இந்த தொங்கு சட்டமன்றத்தில் அடுத்து யார் ஆட்சி அமைத்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? உங்களின் பதிலை கமெண்டில் சொல்லுங்க. தொடர்ந்து செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.